நம்ம வண்டி எந்த ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பேனட்டை. சில நேரங்களில் நைட்டு இரவு ஓட்டங்கள் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம கண் முழிச்சு அவ்வளோ லாங் நம்ம போயிட்டு வரணும். இன்றைக்கி வந்து சில்லி பரோட்டா பார்த்தீங்களா, சில்லி பரோட்டா செமையாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காப்புல. இதுக்கெல்லாம் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னா மட்டும் இங்கே வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹவுஸ் டிரைவரை பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது. ஹவுஸ் டிரைவரை பொறுத்தளவுக்கு 24 ஹவர்ஸும் நீங்கள் வந்து வேலை பார்க்கணும். இங்கே ஹவுஸ் டிரைவர்னால் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் காலைல ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்றீங்க பாருங்கள், விட்டுட்டு வந்து வருவீங்க, உங்கள் வீட்டில் வந்து நம்ம ரூமில் வந்து நம்ம சாப்பாடு போகணும், வைக்கணும், வாங்கணும், அந்த மாதிரி வேலைகள் இருக்கும். பொங்கிக்கிட்டே இருப்போம். டக்குன்னு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு அதை போய் வாங்கிட்டு வாங்க, இதை போய் வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. போய் ஆகணும் இந்த ஹவுஸ் டிரைவர் வேலையில். அதேமாதிரி நைட்டு படம் தூங்கிட்டு இருப்போம். நம்ம அப்போ தான் சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டோம், நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து படுப்போம். திருப்பி ஃபோன் பண்ணுவாங்க, ஜாமான் வாங்க போகணும், இல்லை அவங்கள கூப்பிட்டு திருப்பி வெளியே எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கும் ஹவுஸ் டிரைவரில். அதே மாதிரி நைட்டுமே அப்படி தான். நம்ம சரி எப்பாடி எல்லா வேலையும் முடிஞ்சிருப்பா அல்ஹம்துலில்லாஹ், நம்ம போய் படுப்போம்னு சொல்லிட்டு படுக்கும்போது கரெக்டாக நம்ம படுத்திருப்போம். படுத்து நல்லா கண்ணை அசந்துட்டு வரும். அந்த நேரம் ஃபோன் பண்ணுவாங்க, வாங்க வெளியே போகணும் அப்படிம்பாங்க, இல்லைன்னா கடைக்கு போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி வேலைகள் ஹவுஸ் டிரைவரை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தவங்க. சரியா, இதுதான் ஹவுஸ் டிரைவரோட வேலை. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இதில் பேசியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, என்ன காரணம்னா எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்குது. கஷ்டம் இல்லாத வேலைகளே கிடையாது. எல்லா வேலைகள்லையும் கஷ்டம் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், டிரைவருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா கண் முழிச்சு வண்டி ஓட்டணும் நம்ம ஊரெல்லாம். எப்படின்னா, இப்போ நான் தூத்துக்குடி, எனக்கு தூத்துக்குடினால இப்போ தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு போகிறோம், இல்லை மதுரையிலேருந்து சென்னை போகிறோம் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னு சொன்னால், சில நேரங்களில் பகலில் வேலைகள் இருக்கும், பகலில் ஓட்டங்கள் இருக்கும். சில நேரங்களில் நைட்டு இரவு ஓட்டங்கள் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம கண் முழிச்சு அவ்வளோ லாங் நம்ம போயிட்டு வரணும். இப்போ இந்த ஊரை பொறுத்த அளவுக்கு இப்போ வெளிநாட்டுக்குன்னு வந்தாச்சு, இப்போ சவுதிக்குன்னு வந்துவிட்டோம். அரேபியன் கண்ட்ரிஸ், சவுதிக்குன்னு இல்லை, எந்த கண்ட்ரிக்கும் இப்போ வெளிநாட்டு ஃபாரினுக்குன்னு வந்துவிட்டோம், டிரைவர் வேலைக்குன்னு வந்துட்டோம்னா அந்தளவுக்கு நம்ம லாங்கு போக மாட்டோம். இப்போ நம்ம ஊரில் போகிற மாதிரி அந்த அளவுக்கு லாங் போக மாட்டோம். மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ அதிகமான ஓட்டங்கள் இருந்தாலே என்ன ஆயிரோனீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 50, 60, 70 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அதிகமான ஓட்டங்கள் இருந்தாலே. ஏன்னா எங்கள் லோக்கலுக்குள்ளேயே தானே ஓட்ட போகிறோம், அதனால் பிரச்சனை இருக்காது. அது போக பகலில் தான் ஓட்டுவோம். நைட்டு வந்து அந்தளவுக்கு ஓட்டம் இருக்காது. ஏதாவது கடைக்கு போகணும், வைக்கணும், வாங்கணும், பக்கத்தில் மாலுக்கு போகணும், இந்த மாதிரி ஓட்டங்கள் தான் இருக்குமே தவிர, நம்ம ஊரே மாதிரி லாங்கு ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் போகணும், ஒரு 600 கிலோமீட்டர் போகணும். இந்த இப்போ தூத்துக்குடி டு சென்னைலாம் போகணுன்னா 600 கிலோமீட்டருக்கு மேலே போயிடும். சரியா, இதெல்லாம் நம்ம கண் ஒழிச்சு கரெக்டாக அந்த இதை பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு வரணும். லாங் அடிக்கும்போது நமக்கு உடம்பு வலி எல்லாமே வந்துடும் இல்லையா? அப்படின்னா அங்கேயும் கஷ்டம்தான், இங்கேயும் கஷ்டம்தான். இன்ஷால்லா நமக்கு என்னென்னா, அங்கே ரொம்ப அதிகமான லாங்கு ஓட்டினா தான் நமக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் அதிகமான காசு, கொஞ்சம் வருமானங்கள் வரும் நம்ம ஊரில். ஏன்னா ட்ராவல்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, வண்டி ஓடுறதை பொறுத்து தான் நமக்கு என்ன சொல்கிறது, காசு நமக்கு வரும், சம்பளம் வரும் நமக்கு. இங்கே அப்படி கிடையாது. மாதம் வந்துச்சுன்னா நமக்கு சம்பளம் வந்துடும். அப்படி இருந்தாலுமே ஓட்டங்கள் லோக்கல் ஓட்டங்கள் தான். அதனால இன்ஷால்லா நமக்கு இந்த டிரைவர் வேலைக்கு நம்ம இங்கே வந்தால் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஓட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது ஓட்டம்னா நம்ம ஊரில் லாங்காக ஓட்டுறோம் இல்லையா, அந்த ஓட்டங்கள் இல்லாமல் இங்கே லோக்கலுக்குள்ளேயே ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் மற்றபடி எல்லாமே நம்ம பார்க்கணும், சாப்பாடு எல்லாம் பார்த்துக்கணும். நான் சொன்னேன்ல இவ்வளோ வேலைகள்லாம் இருக்குது. இன்ஷால்லா அதை எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இதுக்கெல்லாம் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னா மட்டும் இங்கே வாங்க, ஹவுஸ் டிரைவராக வாங்க. சரியா, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வரணும். நீங்கள் இங்கே வந்துக்கிட்டு நம்ம எல்லோரும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, நம்மளும் வெளிநாட்டு போயிடலாம், நம்மளும் வெளிநாட்டு போய் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் படிக்கணும். மெயின் மேட்ரு நல்லா படிச்சிருக்கணும். நல்லா படித்து நல்ல வேலையில் வரணும். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வேலையில் வந்தால் மட்டும்தான் நல்ல சம்பளம் வாங்கலாம், நமக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். மொத்தவங்க இந்த டிரைவர் வேலைக்கெலாம் வந்தாச்சுன்னா, இந்த இப்போ இவ்வளோலாம் சொன்ன பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சாகணும். இந்த மாதிரி வேலைகள் டிரைவர் வேலையாவது பரவாயில்ல, நான் இந்த மாதிரி வேலைகள் சொன்ன பாருங்கள், இப்போ இதாவது பரவாயில்ல. இதே ஹெல்ப்பருக்குன்னு வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வேலை இருக்கும். ஹெல்ப்பருக்குலாம் வந்தாச்சுன்னா என்ன சொன்னாலும் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சாகணும். அவங்க என்ன வேலை கொடுத்தாலும் நம்ம செஞ்சு தான் ஆகணும் மொத்தவங்க. ஆனால் வேலையும் இருக்கும். சில கம்பெனிகளே சொல்கிறேன் நான், கம்பெனிகளெல்லாம் கொண்டு போய் என்ன செய்வோன்னா, அந்த ரோடு தோண்டவும் வைக்கவும் வாங்கவும் அந்த மாதிரி வேலைகள்லாம் கொண்டு போய் விட்ருவாங்க. சரியா, அது போக அதோடு ரொம்ப கஷ்டமான வேலைகளையும் கொடுப்பாங்க ஹெல்ப்பருக்கு வந்தாச்சுன்னா. ஹெல்ப்பருக்கு மட்டும் எக்காரணத்தை கொண்டு நம்ம இங்கே வரக்கூடாது, எங்கள் ஃபாரினுக்கு வரக்கூடாது பார்த்தவங்க ஹெல்ப்பருக்குலாம். ஹெல்ப்பருக்கு வரணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஆள் இருக்கணும், அவங்க நம்மளை கூப்பிடணும். இதான் வேலை, நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் வரலாம், இந்த வேலையை விட்டு உங்களுக்கு வேறு எந்த வேலையும் இருக்காது அப்படின்னு ஒரு வேலையை சொல்லணும். அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா மட்டும் அந்த வேலைக்கு அந்த மாதிரி தான் வரலாமே தவிர, ஏஜென்ட்டுக்காரங்க அனுப்புகிறாங்க, நாங்கள் ஹெல்ப்பர் வேலைக்கு நாங்கள் போகிறோம், எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால், சிலவங்களுக்கு நல்ல வேலை அமையும்,
சிலவங்களுக்கு நல்ல வேலை அமையாது. அது நல்ல வேலை தான் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. சரியா? அதனால் நமக்கு இங்கே வந்து உங்களுக்கு அமைகிறத பொறுத்து தான் இருக்குது ஹெல்ப்பர். அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், ஹெல்ப்பருக்கு நீங்கள் வாரீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், கொஞ்சம் வண்டியை ஓட்டி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் டிரைவருக்கு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா சம்பளமும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதுபோக கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஓகேவா? அதனால் அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. யோசனை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இவ்வளோ பேசியிருக்கேன் நான். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது வச்சுச்சுன்னு சொன்னால், நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு அதுக்குள்ள விளக்கத்தை நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூமில் வந்து ரொம்ப நேரமாக வெளியே நின்று உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். சார் நம்ம ரூம் போயிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு பார்ப்போம். சாப்பிட்றதுக்கு வந்து சாமலி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாப்புல. நான் மறந்தாப்புல இங்கே வந்துட்டேன். சரி, அப்படி நான் போய் சாமலி வாங்கிட்டு வந்துடுறேன். சாமலி வாங்கிட்டு வந்தால் தான் இன்றைக்கி காலைல சாப்பாடு. ஏன்னா நேற்று வந்து கொஞ்சம் மேகி செஞ்சு சாப்பிட்டோம் இன்றைக்கி காலையில். சாமலி வாங்கிட்டு வாங்கினாங்க. சரி, அப்போ நான் போய் சாமலி வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காலைல சாப்பாடு ரெடியாகி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து இட்லி உப்புமா. நேற்று வந்து நமக்கு நைட்டு டிஃபன் வந்து இட்லி பார்த்தீங்களா, அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா அதை இட்லி வந்து அவிச்சு வச்சிட்டாப்புல. அவிச்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதை வந்து இன்றைக்கி காலையிலேயே உப்புமா மாதிரி ரெடி பண்ணியிருக்காப்புல. அதாவது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி சாமலி வாங்க சொல்லாப்புல. நான் வாங்க போகிறேன்னு சொன்னோம் இல்லையா, அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாப்புல. சாமலி வாங்க வேண்டாம், நம்ம இட்லி இருக்குது, அதனால் உப்புமா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாப்புல. அதனால் இன்றைக்கி உப்புமா ரெடியாகி வந்திருக்கு. இன்ஷால்லா நம்ம இதை சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்துல் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் போய் கூப்பிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஓனர் ஃபோன் பண்ணாங்க. ஓனர் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி பக்கலாவுக்கு போங்க, பக்கலாவுக்கு போயிட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பக்கலாவுக்கு இப்போ வந்திருக்கோம். பக்கலா வந்தாச்சு. நம்ம உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு இப்போ ஓனருக்கு ஃபோன் பண்ணி கொடுப்போம். ஓனருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாச்சுன்னா இப்போ அவங்க என்ன ஜாமான் வேணும்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு அப்படியே போவோம். ஏன்னா காலைல சாப்பாடு சாப்பிட்டு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சிட்டாப்ல ஓனர் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி பக்கலாவுக்கு போங்கன்னு இருக்காரு. உள்ளே போயிட்டு நம்ம என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இல்லையா, இதை தான் வாங்க வந்தோம். தயிர் டப்பா, அது போக பால், முட்டை, இதெல்லாம் வாங்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஃபோன் பண்ணி கொடுக்க சொன்னாங்க இல்லையா, ஃபோன் பண்ணி கொடுத்தோம். அவங்க சொல்லிட்டாங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு இப்போ வாங்கி எடுத்தாச்சு. நம்ம அதை பில்லு போட்டு காசு கொடுத்து அடி கிளம்ப வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ வெளியே கிளம்பியாச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல்ல போய் கூப்பிட்றாண்டி இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். மணியை பார்த்தீங்கன்னா மணி 12:45. இப்போ தான் ஓனர் ஃபோன் பண்ணாங்க. ஓனர் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்துல்ல போய் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்துல் ஸ்கூலை நோக்கி இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக். இந்த போகிற வழியில் ஒரு நான் ஏற்கனவே காமிச்சிக்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு மதரசா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மதரசா கரெக்டாக இப்போ விட்டுருக்காங்க. அதனால் சரியான டிராஃபிக்காக இருக்குது. இப்போ போயிட்டு அவனை கூப்பிட்டுட்டு திருப்பி அவன் எங்கே போகிறான் அப்படிங்கிறது அவன் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பையன் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தோம் இல்லையா, அதில் கூப்பிட்டு நேராக பார்த்தீங்கன்னா பாண்டாக்குள்ளே வந்துட்டான். நம்ம அந்த இடத்துல உள்ளே போய்கிட்டு இருக்கான் அந்த பையன். இப்போ பாண்டாக்குள்ளே போய்ட்டு என்ன எடுத்துகிட்டு வரான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாண்டாக்கு போயிருந்தோம் இல்லையா, அந்த பையனை கூப்பிட்டு பாண்டாக்கு போயிருந்தோம்ல, பாண்டாக்கு போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வந்து நிற்கிறேன். நம்ம ரூமில் வந்து நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா 140 ரியாலுக்கு ஜாமான் வாங்கியிருக்கான். அதாவது வீட்டுக்கும் சேர்த்து வாங்கியிருப்பாங்க. வீட்டுக்கு அதுக்கு போக அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான். வாங்கிட்டு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். பாருங்க, இதெல்லாம் அவங்க நம்ம சமையல்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, ரிஸ்கியாட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் உள்ளே. சரியா? இப்போ நம்ம இதை கொண்டு போய் ஒய்ஃப்ட்ட கொடுத்தா இதை கொண்டு போய் அவங்க உள்ளே கொடுத்துருவாப்புல. ஓகே, நம்ம உள்ளே போவோம். அதுக்கப்புறம் என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு. மேடம் வந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மேடம் வந்துட்டாங்க. இப்போ வந்து உட்காந்துருக்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகணுன்னாங்க. அதாவது எங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜாமா இமாமுக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ திருப்பியும் இப்போ இது உள்ளே போயிருக்காங்க. நான் வந்து அவங்கள உள்ளே அனுப்பி விட்டு நான் வந்து இங்கே பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுறேன். அவங்க எப்போ வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேடத்தை ஆஸ்திரி கூப்பிட்டு போயிருந்தோம் இல்லையா, அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டு பக்கத்தில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா காய்கறி கடைக்கு போகணுன்ட்டாங்க. இந்த காய்கறி கடைக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த காய்கறி கடைக்கு வந்திருக்கோம். மேடம் உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போயிட்டு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே கூப்பிட்டுட்டு திருப்பி ரூம் போக வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த காய்கறி கடைக்கு போயிருந்தாங்க இல்லையா மேடம், அதை வாங்கிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. காய்கறி பழங்கள்லாம் கொஞ்சம் வாங்கினாங்க. வாங்கிட்டு வந்தாச்சு. வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டேன். அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. 2:44 2:45 ஆயிடுச்சு. இனிமேல் தான் போய் நம்ம வீட்டில் போய் சாப்பிட்ணும். சாப்பாடு என்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்போம்.
நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காப்புல. என்னென்னு பார்த்திங்கன்னா முட்டை குழம்புன்னு சொல்லி நம்ம முட்டை இது வந்து எப்பவும் வைக்கிற முட்டை குருமா இல்லையா, இது வந்து ஏதோ ஸ்பெஷலாக வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காப்புல. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க எல்லாருமே சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு ரெடியாகி வந்துட்டு, அது போக பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் ரெடியாகி வந்திருக்கு. அது போக பீன்ஸ் கூட்டு. இது பீன்ஸ் தானே? பீக்கிங்காவா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், பீக்கிங்கா கூட்டு வந்திருக்கு. ஓகே, இதுதான் நமக்கு வந்து இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு. அது போக அப்பளமும் பொரிச்சு கொண்டு வந்திருக்காப்புல. இது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகி இப்போ வந்திருக்கு. அதில் இந்த குழம்பு தான் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரெகுலர் டியூட்டி வந்திருக்கு. அதாவது நம்ம அந்த பொண்ணுக்கு வந்து காஃபி வாங்குறக்காண்டி, அதாவது ரெகுலராக டெய்லி நம்ம எப்படியும் இங்கே வந்து அட்டென்ஷன் போடுவோம் இந்த காஃபி கடையில். அதாவது நம்ம அந்த காஃபி கடை பேர் வந்து கரிபு காஃபி இருக்கு இல்லையா, இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். அவங்களுக்கு வாங்கணும்னு சொல்லி நமக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதனால இப்போ அந்த காஃபி கடைக்கு வந்தாச்சு. சரியா, இதை போயிட்டு இந்த காஃபி வாங்கி கொடுப்போம். அவங்களுக்கு காஃபியை வாங்கி கொடுத்துட்டு அடுத்தப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வாங்க வந்தோம் இல்லையா, கரிபு காஃபியில் சால்டட் பிதினை வாங்கியிருக்கோம். இந்த பாருங்கள், ஒவ்வொரு நாளைக்கு இவங்க ஒவ்வொரு கிளாஸில் போட்டு தராங்க. சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி கும்பல் வராது. சில நேரங்களில் வாங்கும்போது கிளாஸு ஃப்ளாட்டாக தருவாங்க, மேலே உள்ள மூடி. இப்போ பாருங்கள், இந்த கும்பலாக வந்துருக்காங்க. என்ன காரணம்னா அதிகமாகிடுச்சு, இந்த கிளாஸில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கும்பலாக போட்டு தந்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கவரும் வராது. இந்த கவர் இருக்கு இல்லையா, இந்த கவருமே தர மாட்டாங்க, வெறும் கிளாஸாக தருவாங்க. இன்றைக்கி வந்து கவர்லாம் போட்டு செமையாக தந்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு கரிபு காஃபி. ஓகே, இப்போ நம்ம அதை வாங்கிட்டு அப்படி இதை கொண்டு போய் கொடுப்போம். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்தப்போ நெக்ஸ்ட்டு என்ன டியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஓனர் அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம இது காஃபி வாங்க போனோம் இல்லையா, அதை போய் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தோம். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரூமில் இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டீ வடைலாம் போட்டு கொண்டு வந்துருக்காப்புல. பாருங்கள், செமையாக இருக்குல்ல வடை, உளுந்த வடை ஜம்முன்னு ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்காப்புல. உளுந்த வடை செமையாக வந்திருக்கு. அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த உளுந்த வடைக்கு வந்து சட்னி வந்திருக்கு. அது போக காஃபி. ஓகேயா, வாங்க எல்லாருமே நம்ம காஃபி குடிக்கிறக்காண்டி வாங்க. இன்றைக்கி சாயந்தரம் ஸ்நாக்ஸ் இது தான். நம்ம காஃபி குடிப்போம், வடை சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு வேலை வந்திருக்கு. அதாவது நம்ம எங்கள் ஓனரோட பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. லொக்கேஷன் அனுப்பிட்டு அது போக பார்த்திங்கன்னா வீட்லேயும் கொஞ்சம் ஜாமான் எடுத்து வச்சுருந்தாங்க. வீட்லேயும் ஜாமான் எடுத்தாச்சு. வீட்டில் ஜாமானை எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அவங்க அனுப்பின அந்த லொக்கேஷனுக்கு இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன். இப்போ லொக்கேஷனுக்கு போயிட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அங்கே போயிட்டு என்னன்னா இப்போ நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கணும். ஃபோன் பண்ணி கொடுத்தா அவங்க வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர் போட்டோடனே அதையும் வாங்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொண்ணு இந்த ரெண்டையுமே கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து கொடுங்க. அதாவது அவங்க பொண்ணு வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு, அவங்க மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு நம்மளை இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அவங்க அனுப்பின லொக்கேஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு நான் என்ன அப்படிங்கிறத அவங்களை அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அவங்க பெரிய பொண்ணு அனுப்பின அந்த லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் துமாமா தறிக்குது. துமாமா தறிக்கில் தான் அந்த இது வந்து இங்கே வந்து துமாமா தறிக்கில் இந்த இதில் இருக்குது. இதுதான் கடை இந்த இருக்கு இல்லையா, எம்டின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கடை. இப்போ இது கடைக்குள்ளே போவோம். பாருங்கள், வெளியே வந்து எத்தனை ஹீட் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த நாலுமே ஹீட்ரு. ஓகே, ஆனால் ஒர்க் ஆகலை, சும்மா தான் இருக்குது ஹீட்ரு. இது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட அன்றைக்கி காமிச்சு தெரியுமா, ஒரு கடையில் ஹோட்டலில் இருந்துச்சுல முன்னாடி, அந்த ஹீட்ரு தான் இது. இது வந்து எப்படின்னா இதில் வந்து இது வந்து ஆன் ஆகலை, இப்போ ஆன் ஆகாமல் ஆஃபில் இருக்குது. ஓகே, இது உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கொடுப்போம். ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு அவங்க என்ன வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டலில் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். செம்மையாக டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். சரிதா, சூப்பராக இருக்குல்ல. நம்ம வாங்கியாச்சா, வந்துட்டா இந்த வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை அப்படி வாங்கிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். நல்லா செமையாக இருக்கு பாருங்க, ஹோட்டல் சூப்பராக இருக்குல்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேராக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து அவங்க பெரிய பொண்ணு அவங்க வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் இதை கொடுத்துட்டு அடுத்தப்ப என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பெரிய பொண்ணு வந்து 2வது லொக்கேஷன் அனுப்புனாங்க. நம்ம அங்கே போய் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அந்த கேக் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, 2வது லொக்கேஷன் அனுப்பி வர சொன்னாங்க. அதாவது இந்த கடைக்கு தான் வர சொன்னாங்க. இந்த இருக்குல்லையா அந்த கடை தான். ஆனால் இந்த கடைக்கு வர சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு வேலை நடக்கிறதுனால வண்டி விட்றதுக்கு இடம் இல்லை, பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. நம்ம போய் வண்டியை கொண்டு அந்த சைடில் போய் விட்டுட்டு இப்போ அப்படியே நம்ம நடந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இது உள்ளே போயிட்டு ஃபோன் பண்ணுவோம் அவங்களுக்கு, அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க, நம்ம அதை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடைக்குள்ளே போனோம் இல்லையா, அந்த கடைக்குள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா காவா கொடுத்தாங்க. காவா குடித்தோம். அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் பாதாம்லாம் வச்சு ஒரே பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா 3 பாதாம் பருப்பு இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி அதையும் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இருக்குல்ல, இந்த கவரில் இருக்குதான் ஜாமான், ஒரு சின்ன ஒரு டப்பா மட்டும் தான் இருக்குது. தெரியுதா அவங்க நல்ல தெரியுதா உள்ள, அதான் டப்பா. இந்த டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 13 ரியால் தான். இந்த 13 ரியாலுக்கு வாங்குறது தான் இங்கே அனுப்பியிருக்காங்க. வாங்கியாச்சு. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி தான் நிற்கிதா. வண்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தெரியுது பாருங்கள் ஒரு வீடு, காங்க பாருங்கள். இப்போ உங்களுக்கு வீடை தரல, இதுதான் அவங்க வீடு, இதுதான் அவங்க வீடு. நம்ம வண்டி எங்கே நிப்பாட்டோம், எங்கே நிப்பாட்டியிருக்கோம். கடை இதுக்கு மேலே பின்னாடி இருக்குது. ஓகே, இப்போ இந்த வண்டி எடுத்துகிட்டு இந்த வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே, கிளம்ப வேண்டியதானா இல்லை வேறு எங்கேயும் கடைக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரில. சரி, நான் இதை அப்படியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன அடிங்கன்னு அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவங்க பெரிய பொண்ணு வீட்டுக்கு போனோம் இல்லையா, பெரிய பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வண்டி ஆஃப் பண்ணியிருந்தேன். அங்கே போய்ட்டு வண்டி ஆஃப் பண்ணேன். ஏன்னா மேலே போய் ஜாமான் கொடுக்கணும் இல்லையா, ஜாமான் கொண்டு கொடுத்துட்டு வர வரைக்கும் சரி வண்டி ஆஃப் பண்ணுமேன்னு சொல்லி ஆஃப் பண்ணியிருந்தேன். திருப்பி வண்டி ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்டார்ட் ஆகலை வண்டி. ஆஹா, ஸ்டார்ட் ஆகலை. என்னென்னு பார்த்தா பேட்டரி வீக்காக இருந்திருக்கு பாருக்கு. அப்புறம் கடைசியில் நம்ம அவங்க பெரிய பொண்ணு அவங்க டிரைவரை கூப்பிட்டு அப்புறம் அவங்க வண்டியிலேருந்து பேட்டரியில் வயரை போட்டு நம்ம இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி இப்போ கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். இப்போ நேராக இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் தான் ஏற்கனவே பேட்டரி மாற்றினேன். அந்த நம்ம பெட்ரோல் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பல்கில் தான் பேட்டரி மாற்றினேன். இப்போ நேராக அந்த பல்குக்கு போயிட்டு பேட்டரி வந்து செக் பண்ணணும். ஏன்னா இப்போ தான் மாற்றினேன், ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் மாற்றினேன். அதுக்குள்ளேயுமே பேட்டரி எப்படி ட்ரைனேஜ் ஆணுச்சு அப்படின்னு தெரியல. இன்ஷால்லா போயிட்டு நம்ம போய் அந்த கடையில் போய் செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நான் வந்து பேட்டரி கடை வந்திருக்கோம். நம்ம வண்டி அந்த ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பேனட்டை. ஓகே, இப்போ வந்து அந்த பேட்டரி கடைக்குன்னா பேட்டரி கடை கிடையாது, இது பல்க்கு. ஓகே, பல்க்குக்கு வந்து நம்ம நிற்கிறோம். இங்கே தான் நம்ம வண்டிக்கு டயருமே இங்கே தான் மாற்றணும். டயர்லாம் மாற்றிட்டு இந்த பார்த்தீங்கன்னா அங்கே பேட்டரி ஹீட் எல்லாமே இங்கேயே இருக்கும். ஓகே, இப்போ வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுறக்காண்டி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குது. இங்கே ஏசி வேலை பார்த்துக்கலாம், கார் மெக்கானிக்கு. ஓகே, அது போக வீல் அலைன்மெண்ட்டு எல்லாமே இருக்கும். பல்க் ஒரு பல்க் இருந்துச்சுன்னா பல்கில் எல்லாமே இருக்கும். இந்த இருக்குல்ல, இது வந்து மெக்கானிக் செட்டு. அது போக இது பல்க்கு. அந்த பாருங்கள், அது வந்து சூப்பர் மார்க்கெட்டு பல்க்கு. அது போக சர்வீஸ் ஸ்டேஷன், அங்கே இருக்குது சர்வீஸ் ஸ்டேஷனு, எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ அவங்க வந்து சாப்பிட்டுட்ருக்காங்களா, நான் சொன்னேன் இந்த மாதிரி பேட்டரி செக் பண்ணணும்னு சொன்னால் அவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. வரட்டும், வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேட்டரி வந்து மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நம்ம வந்து பேட்டரி வந்து கலத்திட்டு புது பேட்டரி மாற்றணுமா. ஓகே, ஆனால் வாரண்டி வேறு இருந்துச்சு. வாரண்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அலையணும், அவங்ககிட்ட ஒரே அலைச்சல் இருக்கும் உங்களுக்கு, அதனால் செட் ஆகாது, புதுசாகவே மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி ஓனர்கிட்ட பேசணும். ஓனர்கிட்ட பேசினதுக்கு அவங்க வந்து மாற்ற சொல்லிட்டாங்க. மாற்ற சொல்லிட்டு தர இந்த பேட்டரி தான் மாற்றுறோம். இந்த இருக்கு இல்லையா, இது புதுசு. ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஓனர் பேசிட்டாங்க. இப்போ நம்ம பில்லு கொடுக்கும்போது தான் தெரியும் நமக்கு இது என்ன ரேட்டுன்னு சொல்லி. ஓகே, இப்போ இதை எடுத்து மாற்றினதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்பி ரூம் போக வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அடிக்கடி இந்த மாதிரி பேட்டரி மாற்றுற மாதிரி இருக்குது. என்னென்னா இந்த சென்சார் பிரச்சனைனால என்ன செய்யுது அப்படின்னா பேட்டரி வண்டி வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டாலுமே என்னன்னா ஆரன் வந்து அதுவாகவே அடிக்க ஆரம்பிச்சிருது. அது போக லைட்டிங் வந்து உள்ள லைட்டிங்கும் அதுவாகவே எரிய ஆரம்பிச்சிருது. அதனால் பேட்டரி சீக்கிரம் போகுது. அதனால் இந்த தடவை போய் ஓனர்கிட்ட போய் சொல்லி அதை என்னென்னு போய் செக் பண்ண போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாற்றிட்டு நம்ம அடுத்த தடவை என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பேட்டரி மாற்றியாச்சு. வண்டிக்கு பேட்டரி மாற்றிட்டு இப்போ வண்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரூமுக்கு போய்கிட்டுருக்குறோம். ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அவங்க மாற்ற சொல்லிட்டாங்களா. கடைசியில் மாற்றினாங்க. மாற்றிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 380 ரியால் பில்லு வந்துச்சு. ஓகே, அந்த பேட்டரி வந்து புதுசு மாற்றிருக்கு, 380 ரியால். இன்னொன்று வந்து கொரியா இருக்குது, அதை மாற்றலாம் அப்படின்னாப்புல. அது வந்து விலை ஜாஸ்தி போல இருக்குது. அந்த கொரியா பேட்டரி வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 400 450 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அதனால் ஓனர் நினச்சிட்டாங்கன்னா இந்த பேட்டரியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 380 ரூபாக்குள்ள பேட்டரி இப்போ மாற்றிருக்கு. சரின்னு காலைல காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு போட்டேன். கார்டு போட்டதில் பார்த்தீங்கன்னா காலைல காசு இல்லை. வேறு காசு இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி ஓனருக்கு ஃபோன் பண்ணேன். ஓனருக்கு ஃபோன் பண்ணி
இந்த மாதிரி பேட்டரிலாம் மாற்றியாச்சு, காலில் காசு இல்லை அப்படின்னு. ஏற்கனவே அவர் தான் விலைலாம் பேசினார். என்ன தெரியாத மாதிரி அவர் என்கிட்ட கேட்காரு, எவ்வளவு அப்படின்னாரு. இந்த மாதிரி 380 ரியாலாம் அப்படின்னேன். அப்புறம் அதுக்கப்புறம் போட்டு விட்டாப்புல. போட்டு விட்டதுக்கப்புறம் இப்போ காசை கொடுத்துட்டு இப்போ நம்ம கிளம்பி இப்போ ரூம் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி 8:39. இப்போ அங்கே போயிட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னும் நைட்டு சாப்பிடல, இனிமேல் தான் போய் சாப்பிட்ணும். நம்மளை சாப்பிட விட்றாங்களா இல்லைன்னா வேறு வேலைக்கு எதுவும் அனுப்பி விட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போனால் தெரியும். நம்ம ரூம் போயிட்டு அடுத்தாப்புல என்ன அப்படிங்க நான் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம வண்டிக்கு பேட்டரி மாட்ட போனோம் இல்லையா, பேட்டரிலாம் மாட்டிட்டு வந்தாச்சு, புதுசு மாற்றிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்கோம். இப்போ நமக்கு என்ன சாப்பாடு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சில்லி பரோட்டா. பார்த்தீங்களா, சில்லி பரோட்டா செம்மையாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காப்புல. நம்ம இதை சாப்பிடுவோம் இன்றைக்கி. நான் சில்லி பரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, எப்படி பாருங்கள், அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு. நம்ம வந்து இதை சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்பில் நமக்கு வந்து வேறு எதுவும் வேலைகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி வந்து 10:55 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து மேடம் எங்கேயும் வெளியே வரமாட்டாங்க. இந்த பையனுமே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது சாப்பாடு எதுவும் வாங்க விடலை. நம்ம அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அப்படி வரும்போது வண்டியில் பேட்டரிலாம் மாற்றிட்டு வந்தோம் இல்லையா, வந்துட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தப்போ எதுவும் வேலைகள் ஒன்றும் வரல. இன்ஷால்லாஹ் இனிமேல் நம்ம நாளைக்கு என்ன வேலைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலில் வந்து எப்போவுமே கேட்குறது தான், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வர்றவங்க கொஞ்சம் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி எல்லாருமே சேஃபாக இருங்க. மீண்டும் நம்ம வந்து நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.